இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்தியா மார்ச்சஸ் எஹெட் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் 2-3 பேர் பர்டிகுலராக இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ வர்றது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ சாரி, ஏன்னா என்கிட்ட இந்த புக்கு இல்லை. ஸோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக நீங்கள் கேட்டுட்டீங்களே அப்படின்றதுனால எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லெசனோட எக்ஸ்பிளேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ பல வருஷங்களாக நம்மளோட நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா இஸ்லாமிக். ஸோ அவங்களோட ஆட்சி முடிஞ்சு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் கொந்தடிச்சு போதுண்டா, நமக்கு இப்போ வேண்டியது ஃப்ரீடம் தான் அப்படின்னு இது பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் போர் அதெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக நம்மளோட இந்தியாவுக்கு 1947 அப்போ சுதந்திரம் கிடைச்சிது. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. இந்த போராட்டத்தில் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நிறைய பேருக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகம் தான். வீடு, வாசல், சொத்து, உறவுகள் எல்லாத்தையுமே இழந்தாங்க. நிறைய பேர் வன்முறை காரணத்தினால இறந்தாங்க. அவங்களோட உயிர்களை தியாகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசியல் நாடாக இந்த மாநிலங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு அரசியல் அமைப்பு எழுதப்பட்டுச்சு. ஆனா எழுதப்பட்டாலுமே நாடு முழுக்க அரசியல், சமூக அமைதியின்மை அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஒற்றுமை இல்லாம ஏதோ ஒரு விதத்துல ஒரு கோல்ட் வார் மாதிரி போயிட்டே தான் இருந்துச்சு. பாகிஸ்தானோட ஈஸ்ட் வெஸ்ட் பார்டர் தங்களோட நிலப்பரப்பை ஆக்ரோஷமான முறையில விரிவுபடுத்த முயற்சி பண்ணாங்க. யாரு? பாகிஸ்தான். சரியா? ஸோ அதனால அவங்களோட தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது நம்மளோட இந்தியாவுக்கு. ஒரு சுதந்திர நாடா இந்தியா மாறி இருந்த போதிலுமே நம்மளோட இந்தியா தன்னோட சொந்த காலில் நிற்கிறதுக்கு நிறைய ரத்தங்கள் சிந்த வேண்டி இருந்தது. ஒரு தேசமா நான் எப்படி இந்த சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம், அந்த வருஷத்துலேருந்து சுதந்திரம் கிடைச்சி ஒரு 50 வருஷம் வரைக்கும் நம்ம எப்படிலாம் இந்த மாதிரி துறைகளில் சிறந்து விளங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த லெசன். இதில் நிறைய விதமான வார்ல நம்ம கையாண்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறது தான் லெசன். சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் தான் இது. கொஞ்சம் ராவாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு லெசன் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ 2 பார்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம், நம்ம கதை போகிற போக்கில் பார்க்கலாம். சரி, நான் முதல்ல பார்க்க போகிற டாபிக் வார் ஃபேஸ்ட். ஸோ நம்ம என்னெல்லாம் விதமான போர்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய விதமான போர் எல்லாமே பேர்லாம் கொடுத்துருப்பாங்க, வார்ஸ் பேர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டோ சீனா வார் 1961 அப்படிங்கிறது. ஸோ வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா திபெத் நாடு இருக்குல்ல, அது தலைலாமா அப்படின்ற தலைவரோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. இவர் ஒரு ஆன்மீகத்தை நாடுறவர் தான், ஆன்மீக தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த திபெத் 1950 வரைக்குமே சீனாவோட ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரிக்குள்ளே தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா 1959 திபெத்தில் ஒரு கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அங்கே இருக்கிறவங்களாம் இல்லை, நாங்கள் இதை மாதிரி இது கூட இருக்க இந்த கண்ட்ரி கூட இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. இதனால 14வது அந்த தலத்லாமா இருப்பாங்க இல்லையா, அவர் அவரோட நாட்டை விட்டு வெளியேறி நம்மளோட இந்தியன்ஸ் கிட்ட பாதுகாப்பை தேடுறாரு. நான் இங்கே தஞ்சம் புக போகிறேன் அப்படின்ற மாதிரி பாதுகாப்பை தேடுறாரு. நம்ம இந்தியன்ஸும் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க, இந்தியாவும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால நம்ம சீனாவுக்கு ரொம்ப கோவம் உண்டாகுது. அது எப்படி இவங்களை நீங்கள் வச்சுக்கலாம் பாதுகாத்து அப்படின்ற மாதிரி நம்மளோட சீனாவுக்கு ரொம்ப கோவமாயிடுது. ஸோ இப்போ சைனாவில் அப்போ இருந்த தலைவரான மாவோ ஜெண்டாங் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா சீனாவில் இருக்கக்கூடிய அந்த உள் விவகாரத்தில் இந்தியா தலையிடுறது அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லிட்டாராம். அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அக்ஸை சீன் பகுதி அப்படின்ட்டு ஒரு சொல்லப்படுற அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எல்லை. ஓகே, ஸோ இந்த பிளேசஸ் எல்லாமே சைனா துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் 9 வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, 10 வீரர்கள் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லைகள் எல்லாமே ரொம்ப பதட்டமான முறையில் காணப்பட்டுச்சு, பதட்டம் அதிகரிச்சுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 1916 இந்த இயரில் சைனா வரைபடங்களில், அதாவது சைனா மேப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அக்ஸை சீன் லடாக், அது அப்புறம் தவாங் அந்த அருணாச்சல பிரதேசில் இருக்குது. ஸோ இதுலுமே சேர்த்து 1,20,000 கிலோ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டை அவங்களோடது அப்படிங்கிற மாதிரி பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க மேப்பில். அதுக்கப்புறம் சீனா தங்களோட எல்லைகளை இன்னும் மேம்படுத்தணும், இந்திய எல்லைகளை ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற மாதிரி முறையில் நிறைய ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இல்லை எங்களுக்கு இது பண்ணாது, அது நம்மளோட நிலப்பகுதி எல்லாமே அவங்க எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால இந்தியாவில் ஒரு சில எல்லை புறக்காவல் நிலையங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை பாதுகாக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஜூலை 10 ஜூலை 10 1962 கிட்டத்தட்ட 350 சைனீஸ் ட்ரூப்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா
லெவன் அண்ட் சுன்ஷுல் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்தியா உள்ள வந்து வந்துட்டு நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் அக்டோபர் 20, 1962 அன்னைக்கு வந்து சீன ராணுவம் வந்து அந்த லடாக்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் உள்ளக்கூடிய எல்லைகளை வந்து ஒரே டைம்ல வந்து தாக்குதலை வந்து நடத்தினாங்களாம். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், இல்லை எவ்வளோ பெரிய இது கஷ்டம் இல்லையா? ஸோ தாக்குதலை வந்து நடத்தினாங்க. இதுல வந்து நிறைய விஷயங்கள், மனிதர்கள், உயிர்கள் எல்லாமே வந்து சேதமாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சேதம் செஞ்சு முடிச்ச பிறகு நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏரியா, அதாவது NEFA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்த வந்து சீனா வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா சீனா வந்து ஒரு மாசத்துக்கு பிறகு வந்து போர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து டிக்ளைன் வந்து பண்ணிட்டாங்களாம். ஸோ போரை வந்து முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ போருக்கு முடிஞ்சு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆஃப்டர் மார்த் ஆஃப் த வார் அப்படிங்கிறது. ஸோ இந்தியா ரொம்ப சஃபர் ஆச்சு இல்லையா இதில். ஓகே, உயிர் சேதங்கள், ப்ராப்பர்ட்டி, பொருள் சேதங்கள் எல்லாம் நிறையவே ஆச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரஃபில் வந்து இதாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அப்போ இருக்கக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாங்கன்னா, நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு பதவியில் இருக்காரு, இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டியது அவங்களோட கடமை தான் இல்லையா? ஸோ அதனால இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக? இந்த சைனா வந்து அட்டாக் பண்ணிச்சு, பட் நம்மளால எதிர் அட்டாக் வந்து பண்ணி நம்மளை வந்து வின் பண்ண வைக்க முடியல. அதனால இது மாதிரி வந்து பொறுப்பை நீ ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தலைவணங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே என்னதான் அட்டாக்ல ஃபெயில் ஆனாலுமே இந்த இந்தியாவோட லீடர்ஷிப் எல்லாமே இப்படி ஒரு க்ரூஷுவல் சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டாங்க இதுலேருந்து. ஸோ இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து சைனீஸ் ட்ரூப்பை விட நம்பரில் வந்து அதிகமாக தான் இருந்தாங்க. அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அமெரிக்கா, USA இது மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு கிட்ட வந்து ஹெல்ப் வந்து கேட்டுச்சு இந்தியா. பட் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து முன் வரவே இல்லை. சீனா அண்ட் இந்தியாவுமே அவங்களோட கடற்படை, விமானப்படையில் வந்து போரெல்லாம் வந்து பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு போர் முடிஞ்சிருக்கு இல்லையா, இந்தோ சீனா வார். ஸோ இந்த போருக்கு பிறகு இந்தியா வந்து தங்களோட ஆயுதப்படை, அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாமே ரொம்ப வந்து நவீனமயமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த ஃபியூச்சர்ல வார் ஏதாவது நடந்துச்சு, போர் நடந்துச்சுன்னா கூட அது டக்குன்னு எப்படி எதிர்கொள்றது, மேற்கொள்றது, இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டாக வந்து இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தேசிய பாதுகாப்பு விஷயம்னு வரும்போது அந்த அரசியல் தலைவர்கள் எல்லாமே இன்னும் எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்கணும் அப்படின்றத இந்த ஒரு போர்லேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி தான் நம்ம கற்றுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்க வந்து இந்த மாதிரிலாம் விஷயங்கள் தப்புப்படாதனால முன்னெச்சரிக்கையாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த வார், அதாவது இந்த 1948 நடந்த இந்த காஷ்மீர் வார்க்கு சேர்த்து இந்த சீனா பாகிஸ்தான் நெக்ஸஸ்மே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆரம்பிச்சாங்க. மீன்ஸ் அது என்ன சொல்ல வராங்கன்னா, வர இருக்கக்கூடிய காலங்களில் இந்த 2 முன்போருக்கு இந்தியா வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, நாங்கள் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து முன்னாடியே ப்ரீ பிளானாக இருக்காங்க. ஸோ இந்த டேப்லோ காலம் பாருங்களேன், ரொம்ப சாரி கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் இருமல் வருது. ஸோ சாரி. இப்போ டேப்லோ காலம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தோ சீனா வார் எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, இதில் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 1 மார்க் கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட இந்த வாரில் வந்து நிறைய ஹீரோஸ் எல்லாமே வந்து இறந்துருக்காங்க இல்லையா, நமக்கு நாட்டில் பாதுகாப்பாக இருந்து இது பண்ணுறதுக்கு எல்லாமே ஹீரோ தான். ஸோ இந்த ஹீரோஸ்க்கு எல்லாமே நினைவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய நினைவு சின்னங்கள் வந்து இந்தியா வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி எழுச்சி ஊட்டும் ஒரு ஹீரோ நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஹீரோக்களில் ஒரு ஹீரோவான இந்த ஜஸ்வந்த் சிங் ரவாட் அப்படின்றவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு ரிஃபில்மென்னா ஒரு துப்பாக்கி வீரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து எங்கே சர்வ் பண்ணார்னா 4th Battalion அண்ட் 4th Garhwal Rifle இன் தேவாங், அருணாச்சல் பிரதேஷ். 17 நவம்பர் 1962 வந்து சைனீஸ் வந்து அதிகப்படியான ஒரு பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா லான்ஸ் நைகா ட்ரிலாக் சிங், அதுக்கப்புறம் ரிஃபில்மேன் ஜஸ்வந்த் சிங், ரிஃபில்மேன் கோபால் சிங், இந்த 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா சூசைட் மிஷன் வந்து பிளான் பண்ணாங்க, அது நடத்தினாங்க. ஸோ அவங்க வந்து நிறையா பாறைகள், புதர்கள் இது வழியாலாம் ஊர்ந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அதுவும் எப்படி ஹெவி ஆர்மி ஃபயர்லாம் வந்து சுடுவாங்க இல்லையா, அது எல்லாமே தாண்டி போய் அங்கே நிறைய அந்த கூடாரத்துக்குள்ளே போய் இந்த சைனீஸ் MMJs, அதாவது மீடியம் மிஷின் கன், இது எல்லாமே வந்து எடுத்துட்டாங்களாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய குண்டுகளும் வந்து வீசிட்டு வந்திருக்காங்க. நம்மளோட இந்த ஜஸ்வந்த் சிங் இவங்க கூட சேர்ந்து வந்தவங்க எல்லாமே இறந்துட்டாங்க. ஆனால் தன்னோட உயிரை வந்து ஜஸ்வந்த் சிங் வந்து 3 நாள் போராடி பாதுகாத்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ரெஸ்டே இல்லை, ஃபுல் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் 72 மணி நேரம் வந்து விடாமுயற்சியோட ஒரு பிரேக்கே இல்லாமல் அவரோட உயிரை வந்து பாதுகாத்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக நம்மளோட சைனீஸ் ஆர்மி வந்து இவர் ஆல்ரெடி காயப்பட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் இவங்களை கொண்டு போயிட்டு கொன்னுடுச்சு.
சரியா? ஸோ அதுக்கப்புறமா ஆனா இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ளேயே இந்த தவாங்க வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்தியன் ஆர்மி வந்து அவங்களோட பேக்கப் ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜஸ்வந்த் சிங்க்கு வந்து மகாவீர் சக்ரா அவார்டு வந்து கொடுக்கப்படுது. இந்தியன் ஆர்மிஸில் வந்து அவங்கள வந்து ஃபுல் ரெஸ்பெக்டாக வந்து இன்னுமே வந்து நடத்தி வச்சுருக்காங்களா. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் எல்லாமே இவருக்காக அந்த மெமோரியல் டெம்பிள் கோயில் எல்லாமே வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவரோட உயிர் வந்து போயிடுச்சு அப்படின்னாலுமே எல்லாருமே இவர் வந்து ஒரு தெய்வமாக தான் பார்க்குறாங்களாம். பாபா ஜஸ்வந்த் சிங் அப்படின்ட்டு வந்து அழைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப நம்புறாங்க. என்னன்னா இவர் தான் வந்து எங்களோட வில்லேஜஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் பாதுகாக்க வந்து அதை பாதுகாவல் தெய்வம் அப்படின்ற மாதிரி வகையில் கோவில் கட்டி இவர் இன்னும் கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இவரு மட்டும் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை வந்து ஏற்படுத்தல, போரை வந்து இது பண்ணல அப்படின்னா நம்ம இப்போ வரைபடத்தை பார்க்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசம் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இந்தியா கூட இருக்காது. இப்போ வந்து சீனா கூட தான் வந்து இருந்திருக்கும். ஸோ இவரால் தான் நம்ம இந்த அருணாச்சல் பிரதேசம் வந்து நம்மளோட மேப் கூட இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஒரு முக்கியமான வார் வந்து இண்டோ பாகிஸ்தான் வார் 1965. 1962ல் வந்து இண்டோ சைனா வார்க்கு பிறகு சைனா பாகிஸ்தானோட இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹேண்ட் ரொம்பவே வலுவாக இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் இருந்த காஷ்மீரை பிடிக்கிறதுக்கு பாகிஸ்தான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு தருணமாக வந்து நினச்சிது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1965ல் வந்து பாகிஸ்தான் அவங்க வந்து பிளான் பண்ணாங்க. என்னென்னா ஒரு ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆப்ரேஷன் கிப்ரல்டார் அப்படிங்கிறது, அதாவது இந்த கொரில்லா வார் அப்படின்னு சொல்லுவாங்க இன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அதில் சுமார் 30,000 மிலிட்டன்ஸ் அப்படின்னா போராளிகள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அவங்க வந்து லோக்கல் காஷ்மீரி பீப்புள் மாதிரி வேஷம் போட்டு நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்களாம். பட் ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் எல்லாருமே சேர்ந்து எப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட இந்தியன்ஸ் ஆர்மி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியன் காப்ஸ், இந்த 15 காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து அந்த இன்ட்ரூடர்ஸ் எல்லாரையுமே வெறும் 15 நாளில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஸோ இந்த ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் வந்து இந்த இந்தியன் ஆர்மி எடுத்தது இல்லையா, இது வந்து இந்த பாகிஸ்தான் லான்ச் பண்ண ஆப்ரேஷன் கில்பிரட்டால் இது வந்து ஒரு டோட்டலாக டிசாஸ்டர் பண்ணிடுச்சு, ஒரு கொலாப்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா செப்டம்பர் 1, 1965 வந்து பாகிஸ்தான் வந்து இன்னொரு ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. இன்னொரு ஆப்ரேஷனை கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது. எதுக்காகனா டு கேப்சர் அக்னூர் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்களாம், அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சேனல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து கட் ஆஃப் பண்ணாங்களாம் நம்மளோட இந்தியன் ட்ரூப்ஸ் யூஸ் பண்ணுறத. அப்புறம் தே ஹேட் அவங்ககிட்ட இருந்து நிறைய வந்து சுப்பீரியர் டேங்க்ஸ் இருந்துச்சு, வெப்பன்ஸ் இருந்துச்சு, சப்மரின் நீர்மூழ்கி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்களாம். ஃபைனலாக அந்த யூஎன் எஃபர்ட்ஸோட ஓகே அதோட வந்து 23 செப்டம்பர் 1965 வந்து போர் நிறுத்தம் வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டேஷ்கண்ட் அக்ரிமெண்ட் வந்து ரீஸ்டோர் பண்ணப்பட்டது. இதனால அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி இன்னொரு தேசிய ஹீரோவை வந்து பாராட்டப்பட்டார். ஸோ இப்போ இந்த லால் பகதூர் சாஸ்திரி பற்றின ஒரு சின்ன இது வந்து ரிவ்யூ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இவர் தான் நம்ம நாட்டோட செகண்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இவர் எப்பவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காராம். அண்ட் ரொம்ப இன்டிகிரிட்டி, அதாவது ரொம்ப ஒருமைப்பாடாகவும் திங்க் பண்ணுறதுல இருப்பார் இவர். இவங்க வந்து பிறக்கும்போது இவரோட உண்மையான பேர் வந்து லால் பகதூர் வர்மா அப்படிங்கிறது. பட் சாஸ்திரி அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில் தான். அதுக்கப்புறம் 1920ல், அதாவது இவருக்கு 17 வயசு இருக்கும் போதே சுதந்திர இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. காந்தி அடிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் வந்து கலந்துக்கிட்டதுனால இவர் வந்து சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுமே இவங்களை கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ப்ராமினென்ட் லீடர் இன் ஐஎன்சி, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஒன் ஆஃப் த ஒரு தலைமை லீடர் அப்படின்ற மாதிரி வந்து அங்கீகாரம் வந்து கொடுத்தாங்க. ஸோ இவரை வந்து தண்டி மார்ச்சில் இருக்கு இல்லையா, அசால்ட் மார்ச், இதுலேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக மறுபடியும் இவங்க வந்து ஜெயிலில் வந்து அனுப்பப்பட்டது. 2 வருடத்துக்கு ஜெயிலே தான் வந்து அவங்களோட காலத்தை வந்து கழிச்சாங்க. ஸோ நம்மளோட இந்தியா வந்து சுதந்திரம் ஆன பிறகு இவரை வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணதுமே ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஃபீமேல் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கொடுத்தாங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இவரோட கண்ட்ரோலில் வந்து இருக்கும்போது, அதுக்கப்புறமா இவர் வந்து காவல்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு சில நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு புது ரூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ க்ரௌடெல்லாம் கலைக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் லத்தி சார்ஜ் வந்து மேற்கொள்வாங்க இல்லையா, ஸோ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து
இந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இந்த மாதிரி ஒரு முறையை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு சில நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்னன்னா ஃபர்ஸ்ட் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், ஊழலை ஒழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்து கொண்டு வராங்க. அது மாதிரி அந்த பால்துறையை வந்து ரொம்ப அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாடு முழுக்க பிரச்சாரம் வந்து வெள்ளை புரட்சி இயக்கம் வந்து இதாச்சு. சில ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோட்டரா வந்து என்கரேஜ் பண்ற விதமா இவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த அமுல் மில்க் இருக்கு இல்லையா, அந்த கார்ப்பரேட் குஜராத் அதை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் தான் வந்து நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டை வந்து கிரியேட் பண்ணது. அதுக்கப்புறம் பசுமை புரட்சி, இந்தியர்களோட உணவு உற்பத்தி அதிகப்படுத்தணும், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்க்கு வந்து என்கரேஜும் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. சாஸ்திரி அவர்கள் வந்து தாஷ்கண்ட் அப்படின்ற இடத்துல வந்து அப்போ பாகிஸ்தானி பிரசிடெண்ட்டாக இருந்த முகமது அயூப் கான் அவங்க கிட்ட ஒரு வார் டிக்ளரேஷன் ஒரு சைன் வந்து பண்ணுறாங்க. இதே மாதிரி வார் வந்து 1965 முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு Jan 10, 1966 வந்து சைன் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து சோவியத் பிரமிஸ் அலெக்சி கோசிகன் ஓகே இவங்க வந்து முன்னிறுத்தி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 நாட்டையுமே தன்னோட நியூ டெரிட்டரியான தாஷ்கண்ட் அதுக்கு வந்து இன்வைட் பண்ணும்போது இந்த 2 பார்ட்டிஸுமே வந்து அக்ரி பண்ணிக்குது. எது நம்மளோட இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டுமே வந்து அக்ரி பண்ணிக்குது. எதுக்காக அப்படின்னா நாங்கள் வரோம் வந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாமே இது வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அது எப்போ அப்படின்னா பிஃபோர் 5th January 1965 அப்போ வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்ரி பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி என்ன ஒரு விவாதம்லாம் எடுத்து வைக்க போறாங்க அப்படின்னா தி ஆல்சோ அக்ரி டு இந்த உறவுகளை மீட்டெடுக்கிறதுக்காகவும் இந்த பொருளாதார மேம்படுத்துறதுக்காகவும் அகதி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, இதை பத்தி விவாதிக்கிறதுக்காகவும் நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு அக்ரிமெண்ட்ல நிறைய குறைபாடுகளும் வந்து இருந்துச்சு. அதுல வந்து போர் இல்லாத ஒப்பந்தம் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த கொரில்லா ஆக்கிரமிப்பு இருக்கு இல்லையா, அதை பத்தி எதுவுமே படவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து தப்பான முறையில பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த மர்மமான முறையில சாஸ்திரி அவர்கள் இந்த ஒப்பந்தம் சைன் பண்ண அடுத்த நாள் வந்து தாஷ்கண்ட்ல இந்த இடத்துல வந்து இறந்துடுறாங்க. ஸோ என்ன ரீசன் சொல்றாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரோட பர்சனல் டாக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்களே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சாஸ்திரி அவர்களுக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உண்டான அறிகுறி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அவரோட ஹார்ட் வந்து அந்த அளவுக்கு வீக்காலாம் இல்லை இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அவரோட டெத்ல வந்து நிறைய ரீசன் சொல்லப்படுது. ஆனா எதுவுமே இன்னும் வரைக்கும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஸோ லால் பகதூர் சாஸ்திரி அவங்களோட டெத் இன்னுமே ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து பங்களாதேஷ் லிபரலேஷன் வார் 1975, அதாவது விடுதலை. ஓகே, பங்களாதேஷ் விடுதலை போர் 1971. 1947 வெஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தானை கொண்ட ஒரு முஸ்லீம் மாநிலமாக தான் பாகிஸ்தான் வந்து உருவெடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து அரசியல் அதிகாரத்தையும் ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து புறக்கணிப்பு சுரண்டலை வந்து எதிர்கொண்டது. அப்புறம் வெஸ்ட்ல வந்து பஞ்சாபி, ஈஸ்ட்ல பெங்காலி, இந்த மாதிரி லாங்குவேஜான வேறுபாடுமே ஒரு பிளவுக்கு வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் ஷேக் முஜிபுர் ரஹ்மத் ஈஸ்ட் சைடை வந்து வழி நடத்தும் ஒரு உள்நாட்டு போருக்கு வந்து வழிவகுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரசகன்ஸ் இந்த மாதிரியான இஸ்லாமிய அடிப்படைவாத குரூப்ஸ் பாகிஸ்தான் ஆர்மிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 1971 ஒரு ஆப்ரேஷன் ஒன்று வந்து கொண்டு வராங்க, ஏன்னா சர்ச் லைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ரேஷன். ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷன் மூலியமா கிட்டத்தட்ட 30 லட்சம் ஒரு காமன் பீப்புள் வந்து இனப்படுகொலைக்கு காரணமாக வந்து இருந்தது. ஸோ இனப்படுகொலை வந்து பண்ணிடுறாங்க. அதுவும் பர்டிகுலராக நம்ம பெங்காலி ஹிந்துஸை வந்து நிறைய பேரை வந்து கொண்டு குவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனித உரிமை மீறலாம் நிறைய நடக்குது. ஸோ அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தி அவர்களை வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து அந்த தப்பி இந்தியாவுக்கு ஓடி வந்த மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து தஞ்சம் வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களை எல்லாருக்குமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரெஷர் அதிகப்படியான இந்தியாவில் வந்து இருக்குது. அதனால் ஹெல்ப் யார்ட்டையாவது கேட்கும்போது கூட உலக தலைவர்கள் யாருமே வந்து தலையிட வந்து மறுத்துட்டாங்க. இல்லை நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாது, அப்படி எங்கள் நாட்டுக்கு எதிராக எல்லாமே திரும்பிடும் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்களாம். இப்போ வேறு வழியே இல்லாமல் ஆர்மியோட ஹெல்ப்பை வந்து நாடுறோம். ஸோ அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக முழு அளவிலான ஒரு போர் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ அப்போது இருந்த மிலிட்ரி ஹெட்டான ஜெனரல் சாம் மணிஷாக்
இவருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்பவே அறிவுறுத்தி பண்றாரு. நீங்க வந்து மிலிட்ரி இது யூஸ் பண்ணுங்க, ஆர்மிய யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி யூஸ் பண்றாங்க. ஸோ மனிக்ஷாவும் என்ன பண்றாங்கன்னா, அது பங்களாதேஷ் பொதுமக்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து இந்திய ராணுவத்தோட இணைத்து போருக்கு வந்து தயார்படுத்துறாராம். அது இந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சதுக்காக இவருக்கு வந்து அந்த ஆர்மிலேயே ஹையஸ்ட் ரேங்க் பொசிஷன் குடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இவருக்கு பத்ம விபூஷன் அவார்டு, பத்மபூஷன் அவார்டு எல்லாமே குடுத்து நம்மளோட அரசு வந்து இவர வந்து அங்கீகரிக்குது. ராமேஸ்வர் நாத்கவ் இவர் யாருன்னா சீஃப் ஆஃப் இந்தியா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிறது. இவரும் இவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க வந்து கௌபாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் இந்த ஒரு வார்க்கு பிஹைண்டா பின்னாடி இருந்து ஒரு சிறப்பான வேலை பார்த்த ஆள்கள் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் இந்திய பங்களாதேஷ் மக்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்களே. ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வந்து எப்போ பிகின் ஆச்சு அப்படின்னா 3 டிசம்பர் 1971ல. அதுவும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த 11 இந்திய தளங்கள் விமானங்கள் தாக்குதல் வந்து முதல்ல வந்து தொடங்கிச்சு. அதுக்கப்புறமா வந்து ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, சி ஃபோர்ஸ் இது எல்லாம், அதுக்கப்புறமா வந்து இந்த முக்தி பஷினி இது இவங்க எல்லாமே வந்து கூட்டு முயற்சியோடு இந்தியா வந்து பதிலளித்தது அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி பாருங்க சாதனையை, வெறும் 13 நாள்ல இந்தியா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் பாகிஸ்தான் பிரதேசத்தான டெரிட்டரியை வந்து கைப்பற்றிச்சு. அதுக்கப்புறம் டிசம்பர் 16 வந்து ஜெனரல் அமீர் அப்துல்லா கான் இவங்களையும் 93,000 கிட்ட பாகிஸ்தான் சோல்ஜர்ஸுமே வந்து சரணடைஞ்சிட்டாங்க. இதில் வந்து 38,000 சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து டாக்கா அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. இதில் வந்து புது நேஷனாக வந்து பங்களாதேஷை வந்து அறிவிச்சாங்க. அண்ட் இந்தியாவில் வந்து இந்த 15,010 ஓகே 15,010 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பாகிஸ்தானோட டெரிட்டரி வந்து இந்தியா வந்து கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 2 ஆகஸ்ட் 1972ல இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஒரு சைன் வந்து பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஷிம்லா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இந்த ஒரு அக்ரிமெண்ட் மூலியமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பிடிச்சி வச்சிருக்க அந்த 93,000 பிரிசனர்ஸை வந்து வாரில் பிடிச்சி வச்சாங்களே அவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைன் பண்ணாங்க. ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. ஸோ அடுத்த செக்மெண்ட் அடுத்த பார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நான் வந்து நாளைக்கு வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை அப்லோட் பண்ணதுமே அதோட லிங்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் அங்கே போய் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஸ்டே டியூனாக இருங்க. கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் வந்து வந்துடும் செகண்ட் பார்ட். ஓகேவா? பாய்.